ஹாய் காய்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் ஜோனில் என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகினர் ஐ மேக்கப் லுக் தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு ஐ ஷேடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் எந்த கலர் எங்கே யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல எப்படி எந்த மாதிரியான அப்ளிகேஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். வாங்க இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஐஷேடோ பேலட். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஜாக்லின் ஹில்ஸோடைய மார்ஃபேயோடைய ஐஷேடோ பேலட். நான் இந்த கலர் தான் க்ரீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நடுவில்லாம் நம்ம இதை பற்றி பார்க்க வேணாம். அப்புறம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐலிட்ஸில் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணிருந்தேன். இது இன்னொரு பேலட். இது வெட் அண்ட் ஆயிலோட சிங்கிள் பேலட். எப்போவுமே நீங்கள் க்ரீஸில் அவுட்டர் கார்னரில் அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி கிளிட்டரி பார்ட்டிகல்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு தேவை நம்ம 3 ப்ரஷ் போதும், நீங்கள் அழகாக பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ். இது கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கும். இது நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோம். நீங்கள் ப்ரஷ்ஷால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரஷ்ஷை எப்போவுமே இந்த மாதிரி தான் பிடிக்கணும், ரொம்ப கிட்ட பிடிச்சி அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டர் வி ப்ரஷ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் காட்டினது அப்படி டக்கு போயிடுச்சு. அந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா அவுட்டர் வீல் அப்ளை பண்ணுற ப்ரஷ். இது பார்த்திங்கன்னா ஐலிட்ஸில் அப்ளிகேட் பண்ணக்கூடிய ப்ரஷ். இது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இதெல்லாம் அப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்தேன், சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக. இந்த 3 ப்ரஷ் இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா ஐலாஷ் கர்லர். உங்கள்கிட்ட ஃபால்ஸ் லேஷஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது என்பையோடைய ஐப்ரோ பென்சில். இது வச்சு தான் நான் என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனுடைய வாக் ஃப்ரீ மஸ்காரா. இது நல்லா நம்ம லேஷஸை லென்த்தாக காட்டும், வால்யூமாக காட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ ஆம்ஸ்டர்டாமுடைய ஐலைனர். நீங்கள் இந்த பிராண்டு தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு அழகாக பர்ஃபெக்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சீலர். எதுக்கு இதுனா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலே நம்ம என்ன தான் ஐ மேக்கப் பண்ணாலும் அது வெளியில் தெரியாது. ஸோ கன்சீல் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். இது பில்லா வச்சோடைய காஜல். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ப்ரா பவுன் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக க்ரீஸ் அண்ட் கான்டோர் சொல்லுவாங்க. இது நம்ம கண்ணு மூடனா ஒரு கோடு மாதிரி தெரியும், அதுதான் க்ரீஸ் பார்ட். இங்கே எப்போவுமே நீங்கள் லைட் கலர்ஸ், அதாவது டிரான்சிஷன் ஷேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். லிட்ஸில் நீங்கள் சாட்டன், மேட், கிளிட்டரி ஷேட்ஸ் எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பர் லேஷஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் காஜலோ இல்லை ஐலைனரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் வீல எப்போவுமே டார்க் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். வாட்டர் லைனில் காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். லோவர் லேஷ் லைனில் நீங்கள் ஐ ஷேடோவோ இல்லை காஜலோ ஸ்மேஜிக் காஜலோ எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டியர் ட்ரக் நம்மளுடைய பார்ட் ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டை. இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு பியூட்டி பிளெண்டரோ இல்லை உங்கள் கையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கை அழகாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு உங்களுடைய ஃபிங்கர்ஸே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டிரான்சிஷன் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இது க்ரீஸ் ஷேடுன்னு கூட சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் இதில் ஃபார்ம் ஆகும். அந்த லைனில் தான் நம்ம இந்த கலரை அப்ளை பண்ணோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டிட்டேன் எது என்னுடைய க்ரீஸ் ஏரியாவுக்கு அப்ளை பண்ண போகிறேன், எது லிட்டுக்கு, எது அவுட்டர் கார்னருக்குன்னு நான் ஏற்கனவே காட்டிட்டேன். அதுபடி தான் நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொறுமையாக தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணல.
கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஐலிட்ஸில் வெட் அண்ட் வைல்டோடைய அந்த பேலட்லேருந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டாக அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு தோணும். அப்புறம் வந்து லிட்ஸில் அப்ளை பண்ணுவீங்க, திருப்ப பார்த்தீங்கன்னா க்ரீஸில் கலர் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்ப அப்ளை பண்ணி தான் இதை வந்து உங்களுக்கு கரெக்டான லெவலில் நீங்கள் கொண்டு வர முடியும். இப்போ லிட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே காட்டின மார்ஃபேயோட பேலட்லேருந்து அந்த ஷேடை வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் தான் நான் வந்து லிட்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பர் ஷேட் லுக் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிட்ஸில் பண்ணிட்டோம். எனக்கு கொஞ்சம் க்ரீஸில் கலர் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் வந்து திருப்பவும் க்ரீஸில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். எடுத்த உடனே டார்க்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இதுவாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு லுக் கிடைக்கும். இப்போ நான் இந்த அவுட்டர் வி ப்ரஷ்ஷை வச்சு நம்மளுடைய டார்க் கலரை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப பிளாக் ரொம்ப ப்ரௌன் அந்த மாதிரி போயிடாதீங்க. நான் காட்டின கலர் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்து ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய அவுட்டர் வீயில் மட்டும்தான் இருக்கணும், லிட்ஸ்க்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய க்ரீஸ் ஏரியாவுக்கும் போயிடக்கூடாது. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ப்ரஷ் தான் வந்து நம்ம அவுட்டர் வீயில் அப்ளை பண்ணுற ப்ரஷ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து ப்ளஃபியாக இருக்காது, கொஞ்சம் வந்து டோம் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் இந்த 3 ப்ரஷ்ஷு அப்புறம் வந்து ஒரு அஃபோர்டபுள், இது வந்து உங்களுக்கு மார்ஃபே பேலட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும், 400 சம்திங் தான் அது வந்துச்சு. அந்த பேலட்டுமே நீங்கள் வச்சு அழகாக உங்களுடைய ஐ மேக்கப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்றது. உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே சொல்லியிருக்கேன். நான் வந்து எங்குமே வந்து ஸ்டாப் பண்ணல, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, உங்களுக்கு அப்படியே வந்து காட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். திருப்பவும் வந்து எனக்கு க்ரீஸில் வந்து கலர் வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு. நான் திருப்பவும் வந்து க்ரீஸ் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து நேரில் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் கேமரா வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் வந்து திருப்பவும் வந்து என்னுடைய ஐலிட்ஸில் கொஞ்சம் அப்ளிகேட் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ அதனால தான் திருப்பவும் வந்து நான் அவுட்டர் வியில் அந்த ப்ரௌன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். இனிமேல் நம்ம வந்து ஒவ்வொரு ஐ மேக்கப் லுக்காக பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்மோக்கி ஐஸ், கட் க்ரீஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மலாக பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் உள்ள கோல்டன் ஷேடை எடுத்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணாததுனால நான் வந்து அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டல. நீங்கள் அதுவே வந்து ஹைலைட்க்கும் பண்ணிக்கலாம், அதுலேயே வந்து ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லை ஹைலைட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராபோனை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக ஒரு சிம்பிளான ஒரு லுக் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணதை வந்து லோவர் லேஷில் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்புறம் நம்மளுக்கு அங்கே மட்டும் ஒரு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது. ஃபைனலாக நான் வந்து இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை தான், கொஞ்சம் கேமரா தான் பிரச்சனை, அதனால தான் வந்து எனக்கு லேட் ஆகுது.
இப்போ நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸ் எனக்கு கேமரா அண்ட் மிரர் வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஆஃப் கேமராவில் போயிட்டு ஐலைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படி உங்களுக்கு இது பண்ணவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அழகாக நம்ம ஐலைன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல். எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் நீங்கள் காஜல் மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா காஜலுக்கு வந்து அப்படி ஒரு மகிமை இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக எல்லா மேக்கப் ஐட்டம்ஸை விட காஜல் ரொம்பவே பிடிக்கும். காஜல் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் ஃபால்ஸ் லேஷஸ் ஒட்டாததுனால ஐலாஷை வந்து ஃபர்ஸ்ட்டு கர்லர் வச்சு கர்ல் பண்ணிவிட்டு, நிறைய பேர் கேட்குறீங்க கர்ல் பண்ணால் வலிக்குமா அப்படின்ட்டு. கர்ல் பண்ணால் வலிக்காது, ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கர்ல் பண்ணலாம், பயப்படவே தேவையில்ல. இது வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுடைய லேஷஸை வந்து ரொம்ப அழகாக காட்டும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு போடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பிகினர் ஐ மேக்கப் லுக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ஃபைனலாக இன்றைக்கி வந்து போட்டுட்டேன். இந்த கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணோம்ல, நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக கூட நீங்கள் போட்டு போகலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லுக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் தேடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்